அமெரிக்க அதிபர் டிரம்பை பிரதமர் மோடி நாளை சந்திக்க உள்ளார். பிரான்ஸ் நாட்டில் G7 நாடுகளின் கூட்டம் தொடங்க உள்ள நிலையில் டிரம்ப் உள்ளிட்ட வளர்ச்சியடைந்த 7 நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொள்கின்றனர். இதில் மேற்காசிய பிரச்சினை, ரஷ்யா யுக்ரைன் பிரச்சினை, சர்வதேச வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து உலக தலைவர்கள் பேச உள்ளனர். இதில் இந்திய பிரதமர் மோடி, யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி உள்ளிட்ட சில நாடுகளின் தலைவர்களும் அழைக்கப்பட்டுள்ளனர். இக்கூட்டத்திற்கிடையில் அமெரிக்க அதிபர் டிரம்பை பிரதமர் மோடி சந்திக்க உள்ளார். இரு தலைவர்களும் 16 மாதங்களுக்கு பிறகு நேரில் சந்திக்க உள்ளனர். இதற்கிடையில் ஓமன் கடற்பகுதியில் 3 இந்தியர்கள் அமெரிக்க படைகளால் கொல்லப்பட்ட விவகாரத்தை டிரம்பிடம் பேசுமாறு பிரதமர் மோடியிடம் காங்கிரஸ் பொதுச் செயலர் பிரியங்கா காந்தி வலியுறுத்தியுள்ளார். மாணவர்களின் அழுகுரலை கேட்காத மோடி அரசை கண்டித்து போராட்டத்தை தொடங்கப் போவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அறிவித்துள்ளார். தேர்வு எழுதச் செல்லும் மாணவர்களின் பயண அவதிகள் தொடர்பான வீடியோ ஒன்றை எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ள அவர், கோடீஸ்வர நண்பர்களுக்கு வாரி இறைக்கும் மோடி அரசு நாட்டின் எதிர்காலமான மாணவர்கள் பாதுகாப்பாக பயணம் செய்யக்கூட வசதி தராமல் கூட்ட நெரிசலில் தவிக்க விடப்பட்டுள்ளதாக குற்றஞ்சாட்டியுள்ளார். மாணவர்களின் இந்த அழுகுரலை காதுகேளாத அரசின் செவிகளுக்கு கொண்டு சேர்க்கும் வகையில் ஜூன் 17ஆம் தேதி ராஜஸ்தானின் கோட்டாவில் பெரும் போராட்டம் தொடங்கப் போவதாகவும் ராகுல் காந்தி அறிவித்துள்ளார். ஆதார் அட்டையை அடையாளச் சான்றாக மட்டுமே பயன்படுத்த உத்தரவிடக் கோரி தொடரப்பட்ட மனு மீது பதிலளிக்க மத்திய மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆதார் அட்டை அடையாளத்தை உறுதிப்படுத்த மட்டுமே என சட்டத்தில் தெளிவாக கூறப்பட்டுள்ளதாகவும், ஆனால் குடிமகன் ஆவணம், பள்ளிக்கூட சேர்க்கை, சொத்து வாங்குதல், பிறப்புச் சான்றிதழ், ரேஷன் கார்டு மற்றும் ஓட்டுநர் உரிமம் போன்றவற்றிற்கு ஆதார் அட்டை பிறந்த தேதி மற்றும் முகவரி சான்றாக பரவலாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்றும் வழக்கறிஞர் அஸ்வினி உபாத்யாய் தனது மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இதன் மூலம் சட்டவிரோத குடியேறிகளும் ஆதார் அட்டை பெற்று அரசின் சேவைகளை முறைகேடாக பெறுவதாகவும் அவர் கூறியிருந்தார். இந்த புகார்களுக்கு பதிலளிக்குமாறு மத்திய மாநில அரசுகளுக்கு தலைமை நீதிபதி சூரியகாந்த், நீதிபதி மோகனா அமர்வு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இருமல் மருந்துகள் உள்ளிட்ட அனைத்து சிறப்புகளையும் மருந்து கடைகளில் மருத்துவரின் பரிந்துரை சீட்டு இருந்தால் மட்டுமே இனி வாங்க முடியும் என மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இதற்காக மருந்துகள் விதிகளில் திருத்தம் செய்யப்பட்டு அவற்றின் நேரடி விற்பனை தடை செய்யப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களில் அசுத்தமான இருமல் மருந்துகளால் குழந்தைகள் உயிரிழந்ததை தொடர்ந்து மருந்துகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய நாடு முழுவதும் இந்த புதிய விதிமுறையை மத்திய அரசு உடனடியாக அமல்படுத்தியுள்ளது. இதன்படி பொதுமக்கள் இனி எந்தவொரு மருத்துவ சிறப்பு வகைகளையும் மருத்துவரின் அதிகாரப்பூர்வ சீட்டு இல்லாமல் நேரடியாக மருந்து கடைகளில் விலைக்கு வாங்க முடியாது. டெலிகிராம் சமூக ஊடக செயலிக்கு இந்தியாவில் வரும் 22ஆம் தேதி வரை தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. நீட் மறுதேர்வு வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ளதை முன்னிட்டு இத்தடை அமல்படுத்தப்படுகிறது. தேசிய தேர்வு முகமை கேட்டுக் கொண்டதற்கு இணங்க இந்நடவடிக்கை எடுக்கப்படுவதாக மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொடர்பு அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. கடந்த மே 3ஆம் தேதி நடந்த தேர்வில் வினாத்தாள் கசிந்த விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் டெலிகிராம் செயலி மூலம்தான் அது பரப்பப்பட்டது தெரியவந்தது. இந்நிலையில் மறுதேர்வின் போது வினாத்தாள் கசிவதை தடுக்கும் நோக்கில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக டெலிகிராம் செயலிக்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. வங்கிகளில் வாடிக்கையாளர்களின் அனுமதியின்றி காப்பீட்டு திட்டங்கள், பரஸ்பர நிதிகள் போன்ற இதர சேவைகளை கட்டாயப்படுத்தி விற்பனை செய்வதை ரிசர்வ் வங்கி தடை செய்கிறது. இது தொடர்பாக RBI வெளியிட்ட புதிய விதிகளின்படி வீட்டுக்கடன், தனிநபர் கடன் பெறும்போது வங்கியின் காப்பீட்டை வாங்குமாறு வாடிக்கையாளர்களை இனி கட்டாயப்படுத்த முடியாது. வற்புறுத்தி விற்றது நிரூபிக்கப்பட்டால் முழு பணத்தையும் திருப்பித் தர வேண்டும். இந்த புதிய விதிகள் 2027 ஜனவரி 1 முதல் அமலுக்கு வருவதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. உலகில் மிகவும் பிரபலமான 100 விளையாட்டு நட்சத்திரங்கள் பட்டியலில் இந்தியாவிலிருந்து கிரிக்கெட் வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா மட்டும் இடம்பெற்றுள்ளார். புகழ்பெற்ற அமெரிக்க இதழான டைம் 100 பிரபல விளையாட்டு நட்சத்திரங்கள் பட்டியலை வெளியிட்டுள்ளது. இதில் அமெரிக்க கூடைப்பந்தாட்ட வீரர் லெப்ரான் ஜேம்ஸ் முதலிடம் பிடித்துள்ளார். கால்பந்து வீரர்கள் மெஸ்ஸி, ரொனால்டோ, டென்னிஸ் வீரர் கார்லோஸ் அல்காரஸ், தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் வீரர் டெம்பா பவுமா உள்ளிட்டோரும் இப்பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர்.
இனி எப்போதும் அணு ஆயுதங்களை வைத்துக் கொள்ள மாட்டோம் என ஈரான் நாடு அதிகாரப்பூர்வமாக உறுதியளித்திருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மேலும் அமைதி ஒப்பந்தத்துக்காக ஈரானுக்கு அமெரிக்கா $300 மில்லியன் நிதியுதவி வழங்க உள்ளதாக ஊடகங்களில் பரவி வரும் செய்திகளை அவர் முற்றிலுமாக மறுத்துள்ளார். இதுகுறித்து தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், அமெரிக்கா பணம் வழங்குவதாக வெளியாகும் கதைகள் முற்றிலும் பொய்யானவை என்றும் இதனை அமெரிக்காவின் எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சியினர் திட்டமிட்டு பரப்பி வருகிறார்கள் என்றும் ஆவேசமாக தெரிவித்துள்ளார். ஏஐ தொழில்நுட்பம் அசுர வேகத்தில் வளர்ச்சி பெற்று வரும் நிலையில் சீனா அதற்கேற்ப பள்ளி கல்லூரிகளில் பாடத்திட்டங்களை மாற்றி வருகிறது. காலத்திற்கு ஒவ்வாத சுமார் 12,200 பாடங்களை நீக்கிவிட்டு அதற்கு பதில் ஏஐ அடிப்படையிலான 10,200 பாடங்களை சீனா சேர்த்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. செமிகண்டக்டர் வடிவமைப்பு, உற்பத்தி, ரொபாட்டிக்ஸ், குவாண்டம் கம்ப்யூட்டிங் என எதிர்காலத்தை வழிநடத்திச் செல்லும் துறைகளில் மாணவர்களை வித்தகர்களாக்கும் முயற்சியில் சீனா தீவிரம் காட்டி வருகிறது. எதிர்காலத்தில் வெறும் படிப்புகள் மட்டுமே வேலைவாய்ப்பை உருவாக்காது என்றும் தொழிற்திறனே அவசியமானதாக இருக்கும் என்றும் பிரதமரின் பொருளாதார ஆலோசகர் அனந்த நாகேஸ்வரன் இளைஞர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். ANI செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த அவர், எதிர்கால வாழ்க்கையை வடிவமைக்க பாரம்பரியமாக பயன்படுத்தி வரும் பாதையிலிருந்து மாற்றுப்பாதைக்கு செல்வது குறித்து இளைஞர்கள் சிந்திக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்தியாவில் வெல்டிங், பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் போன்ற தொழிற்திறன் குறித்த கல்விகள் காலங்காலமாகவே குறைத்து மதிப்பிடப்பட்டு வருவதாக, ஆனால் சீனா, ஜெர்மனி, ஜப்பான் போன்ற நாடுகள் இதற்கு முக்கியத்துவம் தருவதாகவும் அனந்த நாகேஸ்வரன் சுட்டிக்காட்டினார். தொழில்நுட்பத்தால் பதிலிட முடியாத திறன்களை கற்றுக்கொள்வதே எதிர்காலத்தை தீர்மானிக்கும் என்றும் இளைஞர்களுக்கு அவர் அறிவுரை கூறினார். அமெரிக்காவில் போர் விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் 8 பேர் உயிரிழந்தனர். அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் ராணுவ விமானப்படை தளம் உள்ளது. அங்கு நேற்று ஒரு B-52 ரக குண்டுவீச்சு விமானம் சோதனைக்காக பறந்தது. அது கிளம்பிய சில நிமிடங்களிலேயே திடீரென கீழே விழுந்து நொறுங்கியது. விழுந்த வேகத்தில் விமானம் முழுவதும் பயங்கரமாக தீப்பற்றியது. இந்த விபத்தில் விமானத்தில் இருந்த 8 பேரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களில் ராணுவ வீரர்களும் போயிங் நிறுவன ஊழியர்களும் அடங்குவர். இந்த விபத்துக்கான காரணம் குறித்து அதிகாரிகள் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். தொழில்நுட்ப உலகில் அமெரிக்காவுக்கு பெரும் சவால் அளிக்கும் வகையில் உலகின் முதல் வணிக ரீதியான மூளை சிப் தொழில்நுட்பத்தை சீனா வெற்றிகரமாக அறிமுகப்படுத்தியுள்ளது. அமெரிக்க பில்லியனர் எலான் மஸ்கின் நியூராலிங்க் நிறுவனம் இத்தகைய சோதனைகளில் ஈடுபட்டு வந்த நிலையில் அவரை முந்திக் கொண்டு சீனா இந்த சாதனையை படைத்துள்ளது. மனித மூளையின் சிந்திக்கும் திறனை நேரடியாக கணினியுடன் இணைக்கும் வகையில் இந்த சிறிய சிப் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பக்கவாதம் மற்றும் நரம்பியல் குறைபாடுகளால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் தங்களின் எண்ணங்கள் மூலமாகவே கணினி, கைபேசி மற்றும் செயற்கை உறுப்புகளை தன்னிச்சையாக இயக்க முடியும் என சீன விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். மருத்துவத்துறையில் புரட்சியை ஏற்படுத்த உள்ள இந்த தொழில்நுட்பம் உலகளாவிய வணிக சந்தையில் சீனாவுக்கு பெரும் பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஆதிக்கத்தை தேடித்தரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சீனாவின் ஹோக் சில் இயற்கை காப்பக பகுதியில் திபெத்திய ஆண்டிலோப் எனும் இரளை மான்களின் உலக புகழ் பெற்ற வருடாந்திர புலப்பெயர்வு தொடங்கியிருக்கிறது. குட்டிகளை ஈனுவதற்காக பயணிக்கும் இந்த பெண் மான்கள் சாலையை கடக்கும் போது அவை அச்சமின்றி செல்ல தற்காலிக போக்குவரத்து கட்டுப்பாடுகளும் ஒலி எழுப்பாத அமைதி மண்டலங்களும் உருவாக்கப்பட்டுள்ளன. கடந்த கால பாதுகாப்பு முயற்சிகளால் இந்த மான்களின் எண்ணிக்கை தற்போது 70,000ற்கு மேலாக உயர்ந்திருக்கிறது. காசாவில் நிலவி வரும் கடுமையான போர் சூழலால் அங்குள்ள குடிநீர் உள்கட்டமைப்புகள் பெருமளவில் சேதமடைந்து தண்ணீர் பற்றாக்குறை வரலாறு காணாத அளவு தீவிரமடைந்திருக்கிறது. இதனால் 80%க்கும் அதிகமான மக்கள் அன்றாட தேவைக்கு லாரிகள் மூலம் விநியோகிக்கப்படும் தண்ணீரையே நம்பியிருக்கின்றனர். ஒரு நபருக்கு ஒரு நாளைக்கு தேவையான குறைந்தபட்சம் 6 லிட்டர் தண்ணீரை கூட பெரும்பாலான குடும்பங்களால் பெற முடிவதில்லை. மாசடைந்த பாத்திரங்களில் தண்ணீரை சேமிப்பதால் குழந்தைகளுக்கு பல்வேறு நோய்கள் பரவி வருகின்றன. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் பலரும் தங்கள் குடும்பத்தை காப்பாற்ற கடற்கரைக்கு அருகில் கைகளாலேயே கிணறு தோண்டி தண்ணீர் தேடி வரும் அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது.
கென்யாவில் 11வது உலக கடல் மாநாடு தொடங்கி நடைபெற்று வரும் வேளையில் அங்குள்ள சிறு தொழில் மீனவர்கள் டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் மீன்வளத்தை பாதுகாத்து வருகின்றனர். கென்யாவின் கடலோர பகுதிகளில் பிடிபடும் மீன்களின் அளவு உள்ளிட்ட அளவீடுகளை கைபேசி செயலி மூலம் மீனவர்கள் பதிவு செய்து வருகின்றனர். இந்த தரவுகளின் அடிப்படையில் குறிப்பிட்ட காலத்துக்கு மீன்பிடிக்க தடை விதிப்பது மற்றும் சட்டவிரோத வலைகளை தடுப்பது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டு தங்களின் வாழ்வாதாரத்தையும் கடல் வளத்தையும் அவர்கள் வெற்றிகரமாக பாதுகாத்து வருகின்றனர். தமிழ்நாட்டின் 7 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, தஞ்சாவூர் மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களிலும், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் ஆகிய மாவட்டங்களிலும் நாளை மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டுறவு வங்கிகளில் 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு 100% கடன் தள்ளுபடி செய்யப்படும் என முதல்வர் விஜய் தெரிவித்துள்ளார். 75,000 ரூபாய்க்கு மேல் பெற்ற விவசாயிகளுக்கு 35,000 ரூபாயும் தள்ளுபடி செய்யப்படும் எனவும் கூறியுள்ளார். இதன் மூலம் கூட்டுறவு வங்கிகளில் கடன் பெற்ற 14 லட்சத்திற்கும் அதிகமான விவசாயிகள் பயனடைவர் எனவும், இதற்காக அரசுக்கு சுமார் 6,000 கோடி ரூபாய் செலவாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி சேலம் மாவட்டம் நல்லாக்கவுண்டம்பட்டி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் முன்பாக விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக அரசு அறிவித்த பயிர்க்கடன் தள்ளுபடி தங்களுக்கு ஏமாற்றம் அளிப்பதாக கூறி தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் தங்களை தாங்களே சாட்டையால் அடித்துக் கொண்டு போராட்டத்தை நடத்தினர். சிறு குறு விவசாயிகளின் பயிர்க்கடனை அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இந்த அறிவிப்பால் 6.22 லட்சம் பேர் மட்டுமே முழு பயன் பெறுவர் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மீதமுள்ள 8.21 லட்சம் விவசாயிகளுக்கு 35,000 ரூபாய் மட்டுமே தள்ளுபடி செய்யப்படுவது நியாயமல்ல என்றும் அவர் கூறியுள்ளார். மகாராஷ்டிர மாநிலத்தை பின்பற்றி உழவர் கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய அரசு முன்வர வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பல பகுதிகளில் மின்வெட்டு நிகழ்ந்து வரும் நிலையில் இது தொடர்பாக முதல்வர் விஜய் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இதில் கோடை காலத்தில் அதிகரித்து வரும் மின் தேவையை சமாளிப்பது மற்றும் தடையற்ற மின் விநியோகம் வழங்குவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. காவிரி படுகை மாவட்டங்களில் குறுவை சாகுபடிக்கு ஏதுவாக 18 மணி நேரம் தடையின்றி மின்சாரம் வழங்குவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. மின்கட்டண உயர்வு தொடர்பாக முதல்வர் விஜயுடன் ஆலோசித்து பொதுமக்களை பாதிக்காத வகையில் அறிவிப்பு வெளியிடப்படும் என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆண்டுதோறும் மின்கட்டண உயர்வை வழக்கமான ஒன்றாக கடந்த திமுக அரசு மாற்றிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான 2 நாள் பயிற்சியை முதல்வர் விஜய் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். 17வது சட்டப்பேரவையின் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான 2 நாள் பயிற்சி சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெறுகிறது. காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை 2 நாட்களும் எம்எல்ஏக்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. பேரவையில் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள், செயல்பாடுகள் குறித்து அரசு துறை செயலர்கள், வல்லுநர்கள் பயிற்சி அளிக்கின்றனர். சென்னையில் இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை தந்து இளைஞர் கைது செய்யப்பட்டார். பிரபல மருத்துவமனை அருகே நின்று இருந்த இளம்பெண்ணுக்கு பைக்கில் வந்த நபர் பாலியல் தொல்லை தந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்த புகாரில் காவல்துறையினர் கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்தனர். பாலியல் தொல்லை தந்ததாக பிருத்விராஜன் என்பவரை கைது செய்தனர். தமிழகம் முழுவதும் கடந்த 2 நாட்களில் சிறுமிகளுக்கு எதிரான 13 போக்சோ குற்றங்கள் பதிவாகியுள்ளன. குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டத்தில் 3 கொடூர சம்பவங்கள் அரங்கேறியுள்ளன. அங்கு பீகாரைச் சேர்ந்த 3 வயது சிறுமி மதுபோதையில் இருந்த 19 வயது வடமாநில வாலிபரால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு புதரில் வீசப்பட்ட நிலையில் உயிரிழந்தார். அதே மாவட்டத்தில் 6 வயது சிறுமிக்கு அண்டை வீட்டில் வசிக்கும் நபரால் பாலியல் தொல்லைக்கு ஆளாகியுள்ளார். 7ஆம் வகுப்பு மாணவி ஒருவரை ஆட்டோ ஓட்டுநர் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இதேபோல சென்னை மாவட்டத்தில் 4 சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. கும்மிடிப்பூண்டியில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு 3 வயது குழந்தை உயிரிழந்த நிலையில் குழந்தையின் பெற்றோரை வட்டார வளர்ச்சி அலுவலகத்துக்கு வரவழைத்து அமைச்சர் குமார் 8 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கியுள்ளார்.
பின்னர் அரசு அலுவலக வாயிலில் அமைச்சர் குமாருடன் தவிகவினர் இணைந்து குழு புகைப்படம் எடுத்தனர். குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ள நிலையிலும் 6 மாதம் எதுவும் கேட்கக்கூடாது என நினைக்கிறீர்களா என முதல்வர் விஜய்க்கு முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். சிங்கப்பெண் படையை அமைத்துவிட்டேன் என சீறிய முதல்வரின் காதுகளுக்கு பிஞ்சுகளை இழந்து ஓலமிடும் பெற்றோர்களின் அழுகுரல் கேட்கவில்லையா என அவர் வினவியுள்ளார். கிரிமினல்கள் சிறிதும் அச்சமின்றி குற்றங்களில் ஈடுபடுவதை தடுக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்தும் கேள்வி எழுப்பியுள்ள மு.க.ஸ்டாலின் திமுகவின் பெரும் போராட்டத்தை எதிர்பார்க்கிறீர்களா எனவும் வினவியுள்ளார். தவிக ஈவு இரக்கமற்ற காட்டாட்சி நடத்துவதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சாடியுள்ளார். 24 மணி நேரத்தில் 12 பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருப்பதாக பதிவிட்டுள்ள அவர், பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி உயிரிழந்த குழந்தைகளை பெற்றவர்களுக்கு தெரியாமலேயே வேறு இடத்தில் அடக்கம் செய்யும் அளவுக்கு ஈவு இரக்கமற்ற காட்டாட்சி நடைபெறுவதாக சாடியுள்ளார். பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு உயிரிழந்த 3 வயது குழந்தையின் உடலை அடக்கம் செய்ய கும்மிடிப்பூண்டியில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில் பொன்னேரியில் அடக்கம் செய்யப்பட்டது. அதிமுக முன்னாள் அமைச்சரான சி. விஜயபாஸ்கர் தனது விராலிமலை தொகுதி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துள்ளார். சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுக மூத்த தலைவர்கள் எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் ஆகியோருடன் இணைந்து கட்சியின் பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக விஜயபாஸ்கர் செயல்பட்டு வந்தார். பின்னர் எஸ்.பி. வேலுமணி தரப்புக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையே சமரசம் ஏற்பட்ட நிலையிலும் விஜயபாஸ்கர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான நிலைப்பாட்டிலேயே இருந்து வந்தார். சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு ராஜினாமா செய்யும் 5வது அதிமுக எம்எல்ஏ விஜயபாஸ்கர் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவது ஒட்டுமொத்த சமூகத்தையும் அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளதாக மமக தலைவர் ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார். ஒரே நாளில் அடுத்தடுத்து நடந்த கொடூர சம்பவங்கள் சட்டம் ஒழுங்கு நிலைமையை கேள்விக்குறியாக்கியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் பாலியல் குற்றங்களை குறைப்பதற்கு குறுகிய கால மற்றும் நீண்ட கால திட்டங்கள் அவசியம் என காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி தெரிவித்துள்ளார். 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா விவகாரத்தில் குதிரை பேரம் நடந்துள்ளதாக கூறி சிபிஐ விசாரணை கோரிய வழக்கின் தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி அமர்வு குதிரை பேரம் நடந்திருப்பதற்கான ஆதாரமின்றி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட முடியாது என கூறியது. தனிநபரால் ஆதாரங்களை திரட்ட முடியாது என மனுதாரர் வாதிட்டதை அடுத்து தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது. திமுகவினரின் வரம்பு மீறல் தொடர்ந்தால் தாங்களும் வரம்பு மீற வேண்டியிருக்கும் என காங்கிரஸ் கட்சி எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் சட்டமன்ற குழு தலைவரும் சுற்றுலாத்துறை அமைச்சருமான ராஜேஷ்குமார், உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் ஆகியோர் கூட்டறிக்கை வெளியிட்டுள்ளனர். அதில் கொச்சையாக விமர்சித்துக் கொண்டே இருந்தால் திமுக இனி எப்போதும் ஆட்சிக்கே வர முடியாத நிலை ஏற்படும் என காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் காட்டமாக தெரிவித்துள்ளனர். நடிகர் ரஜினிகாந்தை அவரது வீட்டில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நேரில் சந்தித்தார். பாஜக தேசிய செயலர் அரவிந்த் மேனன் மற்றும் மாநில நிர்வாகிகளுடன் ரஜினிகாந்தை மரியாதை நிமித்தமாக சந்தித்ததாகவும் அப்போது பிரதமர் நரேந்திர மோடியின் 12 ஆண்டுகால சாதனை குறித்த சிறப்பு நூல்களை அவருக்கு வழங்கியதாகவும் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இந்திய ராணுவ பாரம்பரியத்தை பறைசாற்றும் வகையில் சென்னை மெரினா கடற்கரை அருகே 2 செஞ்சுரியன் போர் பீரங்கிகள் பொதுமக்கள் பார்வைக்காக நிறுவப்பட்டுள்ளன. 1965 மற்றும் 1971 ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் போர்களில் பாகிஸ்தானின் பாட்டன் டாங்கிகளை அழித்து இந்தியாவுக்கு வெற்றி தேடித்தந்த புகழ்பெற்ற பீரங்கிகள் இவை. இளைய தலைமுறையினருக்கு வீரம் மற்றும் தேசப்பற்றை விதைக்கும் வகையில் இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வில்லிவாக்கம் அம்பத்தூர் இடையே 6 கிலோமீட்டர் தூரத்திற்கு 5வது மற்றும் 6வது புதிய ரயில் பாதைகளை அமைக்க தெற்கு ரயில்வே 129 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் டெண்டர் கோரியுள்ளது. அதேபோல சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தின் இட நெருக்கடியை குறைக்க பெரம்பூர் ரயில் நிலையத்தை 4வது புதிய ரயில் முனையமாக மாற்ற 360 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு ரயில்வே வாரியம் ஒப்புதல் அளித்துள்ளது. திருச்செந்தூர் சென்னை இடையே தினமும் இயக்கப்படும் செந்தூர் விரைவு ரயிலில் 5 கூடுதல் பெட்டிகள் இணைக்கப்படுகின்றன. இதுநாள் வரை 18 பெட்டிகளுடன் இயக்கப்பட்ட இந்த ரயிலில் இனி 23 பெட்டிகள் இடம்பெறும்.
இதில் ஒரு 2 டயர் ஏசி, 2 3 டயர் ஏசி மற்றும் 2 ஸ்லீப்பர் பெட்டிகள் கூடுதலாக இணைக்கப்படுவதால் தினமும் 350க்கும் மேற்பட்ட பயணிகள் கூடுதலாக பயணிக்க முடியும். மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 200 கன அடிக்கும் கீழ் சரிந்திருக்கிறது. குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 1000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டு வரும் நிலையில் வரத்து குறைவாக இருப்பதால் அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து சரிந்து வருகிறது. குறுவை சாகுபடி பொய்த்து போன நிலையில் சம்பா மற்றும் தாளடி விவசாயத்திற்கு மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் கிடைக்குமா என்று காவிரி படுகை விவசாயிகள் கவலையுடன் காத்துள்ளனர். தமிழகத்திற்கு இந்த மாதம் வழங்க வேண்டிய காவிரி நீரை திறக்காமல் கர்நாடக அரசு அலட்சியம் காட்டுவதாக புகார் எழுந்துள்ளது. ஜூன் 11ஆம் தேதி வரை மத்திய அரசின் பிலிகுண்டுலு நீரளவை நிலையத்தை கடந்து தமிழக எல்லைக்கு 3.36 டிஎம்சி தண்ணீர் கிடைத்திருக்க வேண்டும். ஆனால் 1.64 டிஎம்சி தண்ணீர் மட்டுமே கிடைத்துள்ளது. இதனால் 1.72 டிஎம்சி தண்ணீரை கர்நாடக அரசு நிலுவையில் வைத்துள்ளது. இதனால் டெல்டா மாவட்டங்களின் பாசனம் மற்றும் பல்வேறு மாவட்டங்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் சிவகிரி பகுதியில் நெல் கொள்முதல் நிலையம் இல்லாததால் மதுரை கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையோரத்தில் நெல்மணிகள் ஒரு வாரத்திற்கு மேலாக குவிந்து கிடக்கின்றன. கொள்முதல் தாமதமானால் நெல் முளைத்து முதலீடு வீணாகிவிடும் என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து அதிகாரிகளிடம் கேட்டபோது சாக்கு மூட்டைகளின் தட்டுப்பாடு காரணமாகவே தாமதம் ஏற்பட்டதாகவும் தற்போது சாக்குகள் வரவழைக்கப்பட்டு நெல் கொள்முதல் செய்ய உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே மாம்பழங்களுக்கு போதிய விலை கிடைக்காததால் விரக்தியடைந்த விவசாயிகள் டன் கணக்கிலான மாங்காய்களை சாலையோரங்களில் கொட்டி அழித்து வருகின்றனர். மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடந்த பேச்சுவார்த்தையில் கிலோவிற்கு 12 ரூபாய் என விலை நிர்ணயம் செய்யப்பட்டும் மாங்கூழ் வியாபாரிகள் அதனை மதிக்காமல் கிலோ 3 ரூபாய் முதல் 6 ரூபாய் வரை மட்டுமே கொள்முதல் செய்வதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் பறிப்பு கூலி, போக்குவரத்து செலவு கூட கிடைக்காமல் மா விவசாயிகள் நஷ்டமடைந்துள்ளனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே பாதியில் நிறுத்தப்பட்ட தார் சாலை அமைக்கும் பணி புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக பூர்த்தி செய்யப்பட்டது. மாங்குளப்பட்டி முதல் பூதமங்கலம் வரையிலான தார் சாலை பணிகள் கற்கள் மட்டுமே பரப்பப்பட்டு மந்தமாக இருந்தது. இதனால் மாங்குளப்பட்டி நல்ல சுக்காம்பட்டி வழியாக சிங்கமுனரி செல்லும் அரசு பேருந்துகள் கிராமங்களுக்குள் வரவில்லை என அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தனர். இதுகுறித்து புதிய தலைமுறையில் செய்தி வெளியானதை அடுத்து தார் சாலை அமைக்கும் பணி முழுமையடைந்திருக்கிறது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் அனுமதியின்றி ஊர்வலம் சென்றதாக தவ்ஹீத் ஜமாஅத் அமைப்பினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ராஜபாளையத்தில் கடந்த 14ஆம் தேதி பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை கண்டித்து தவ்ஹீத் ஜமாஅத் சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்நிலையில் அனுமதியின்றி ஊர்வலம் சென்றதாக மாநில செயலாளர் பைசல் உள்ளிட்ட தவ்ஹீத் ஜமாஅத் அமைப்பினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஜூன் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நீட் மறுதெரிவின் வினாத்தாள்களை பாதுகாப்பாக கொண்டு செல்ல நெல்லை ஆயுதப்படை மைதானத்தில் ராணுவ ஹெலிகாப்டரை தரையிறக்கி ஒத்திகை நடத்தப்பட்டது. கடந்த மாதம் நடந்த தேர்வில் வினாத்தாள் கசிவு புகாரால் தேர்வுகள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் இம்முறை முறைகேடுகளை தடுக்க டெல்லியிலிருந்து மதுரைக்கு விமானம் மூலமும் அங்கிருந்து தென் மாவட்ட தேர்வு மையங்களுக்கு ஹெலிகாப்டர் மூலமும் வினாத்தாள்கள் கொண்டு செல்லப்பட உள்ளன.